ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ரெசிபி பார்க்க போகிறேன்னா கத்திரிக்காயில் சூப்பரான ஒரு சாப்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் கடாய் வச்சு சூடானதும் ஒரு 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 4 பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணிக்கிறேங்க. தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது அதே கடாயில் ஒரு 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நம்ம கத்திரிக்காவை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த எண்ணெயில். இப்போது ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த கலர்லாம் நல்லா மாறி வரும். இது எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுக்கும் போது நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ பாருங்கள், கலர்லாம் நல்லா மாறி வந்திருக்கு. இதை ஆஃப் பண்ணி அப்படியே இருக்கட்டும். இப்போது வதக்கி ஆற வச்சுருந்த ஆனியன்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு இது மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ வாங்க தாளித்து விட்டுடலாம். அதுக்கு நான் கடாய் வச்சு சூடானதும் ஒரு 3 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த மசாலா பேஸ்ட்டை அதிலே ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் போல் கலரி விட்டுட்டு கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு தக்காளியை இந்த சைஸில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே சிம்லேயே வச்சு வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கரண்டி குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க, நிறைய ஆட் பண்ணக்கூடாது. இப்போது இதை ஒரு நல்ல கலரிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா ஒரு கிரேவி திக்னஸ்க்கு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா தண்ணியெலாம் வற்றி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காவும் அதை ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. மிளகாத்தூளை விட மிளகுத்தூள் தான் இதில் தூக்கலாக இருக்கணும், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலாம் தூவி விட்டுட்டு ஒரு கலரி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எண்ணெய்லாம் எந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கெலாம் சூப்பரான காம்பினேஷன். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் குயிக்காக. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஜிஜி ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.